டாடா ப்ளேயோட ஹெச்டி பிளான்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹெச்டி பிளானில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரே ஒரு ஹெச்டி பிளான் தான் இருந்தது, ஒரே ஒரு நார்மல் பிளான் தான் இருந்தது. டாடா ப்ளே பொறுத்த வரைக்கும் வேறு எந்த பிளான்ஸ்லாம் இல்லை. இப்போது இந்த 22 ஹெச்டி சேனல் பேக் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 ஹெச்டி பேக் ஆகிடுச்சு டாடா ப்ளேவை பொறுத்த வரைக்கும். ஸோ அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது 1 மந்தில் பண்ணால் என்ன பேக் பண்ணலாம், எது பெஸ்ட்டாக இருக்கும், 6 மந்தில் பண்ணால் எந்த பேக் பெஸ்ட்டாக இருக்கும், எது காசு மிச்சமாகும், எதில் நல்லா இருக்கும் சேனல்ஸ், இதில் அதிகமாக சேனல்ஸ் இருக்கும், இதெல்லாமே ஒவ்வொன்றா பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்தோன்னா நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங் ஸ்பெஷல் சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். டிடிஹெச் ரீசார்ஜ் பார்த்தீங்கன்னா வித்தின் ஒரே நிமிஷத்தில் உங்கள் டிவி முன்னாடி இருந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். எங்கேயுமே அலைய தேவை, ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணுங்கள் 9585006736. டிடிஹெச் நியூ கனெக்ஷனும் பண்ணிட்டு இருக்கோம். ஏர்டெல், டாடா ப்ளே, வீடியோகான், சன் டைரக்ட், இப்படி எந்த டிஷ் நியூ கனெக்ஷன் தேவைப்படாலும் சரி, செட் ஆஃப் பாக்ஸ் தேவைப்பட்டாலும் சரி, நம்மளுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணுங்கள் 9585006736. இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த ஹெச்டி பேக் பார்த்தீங்கன்னா சன் குரூப் மட்டும் ஹெச்டி வரா மாதிரி தமிழில் சன் டிவி, கேடிவி, சன் மியூசிக்கு, ஜெயா டிவி ஹெச்டி, ஜெயா டிவி விட்டுருங்க. ஸோ இதுதான் ஒரு 9 ஹெச்டியை தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்துட்டு இருக்கிற பிளான்னு பார்த்தீங்கன்னா 22 ஹெச்டி, கிட்டத்தட்ட தமிழில் எல்லா ஹெச்டியுமே கொடுத்துட்றாங்க. சன் டிவி, கேடிவி, சன் மியூசிக்கு, ஜி தமிழ், கலர்ஸ் தமிழ், விஜய் டிவி, விஜய் சூப்பர் ஹெச்டி, இப்படி ஒரு 6 ஹெச்டி வந்து தமிழில் மட்டுமே கொடுத்துட்றாங்க. மொத்தமாக 22 ஹெச்டி வருது. மற்ற சேனல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சேம் தான், எந்த டிஃப்ரென்ஸ்லாம் வராது. ஸோ உங்களுக்கு ஹெச்டி சேனல்ஸ் அதிகமாக தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக இந்த 22 ஹெச்டி பிளான் எடுத்துக்கங்க. அது ஒரு மாதத்துக்கு 320, ஒரு மாதத்துக்கு 320, ஸோ 318, ஓகேங்களா. ரவுண்டாக 320, 318 நம்மளுக்கு சென்ட் பண்ணிங்கனாலே போதும், நம்ம இங்கேருந்து ரீசார்ஜ் பண்ணி விட்ருவோம். 6 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 1750. 6 மந்த் 1 இயர் பிளான்லாம் பண்ண சொன்னால் நம்மக்கிட்ட வித் கேஷ் பேக்கோடு பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஐடியா அமைச்சிருங்க, உங்களுக்கு ஆஃபர் என்ன இருக்குது, அதில் இண்டிவிஜுவல் ஆஃபர் இருக்குது, எங்களோட கேஷ் பேக் என்னன்னு சொல்லிட்டு 2 ஆஃபருமே சேர்த்து அனுப்புவோம். இந்த 1750 பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு இன்னும் ஆஃபர் ப்ரைஸ்லேயே காட்டும். இந்த 1750 ஒரு சிலருக்கு 1500ன்னு காட்டும், 1300ன்னு காட்டும். ரொம்ப நாள் ரீசார்ஜ் பண்ணாமல் இருந்திருப்பாங்க. ஸோ அந்தமாரி நேரத்துலலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்னும் கம்மியாகவே காட்டும். இதுவே இந்த 9 ஹெச்டி பேக் பார்த்தீங்கன்னா 250, 248. இதுவே 6 மாதமாக பண்ண சொல்ல 1365க்கு நம்ம கிட்டே பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு கேஷ் பேக்கோடும் வரும், 10 ரூபா, 20 ரூபாலேருந்து 100 ரூபா கேஷ் பேக்கோடும் வரும். இதுவே ஒரு சிலருக்கு 1100க்கும் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா டாடா ப்ளேயை பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்டான எல்லாருக்கும் சேம் ஆஃபர் தான் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. அவங்க எத்தனை நாள் ரீசார்ஜ் பண்ணாமல் இருக்கிறாங்க, அவங்களோட ஐடியை பொறுத்து ஆஃபர் வந்து மாறி இருக்குது, ஓகேங்களா. ஜென்ரலாக இருக்கிற ஆஃபர் வந்து இதுதான். 1 மந்த்துக்கு வந்து 1 மந்தில் பெருசாக எந்த சேஞ்சஸும் வராது. எத்தனை மந்த் ரீசார்ஜ் பண்ணாமல் இருந்தாலும் சரி இதே பேக்கு தான். ஒரு மாதத்துக்கு 250, இது 320. ஆனால் 6 மந்த் பேக் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் ரீசார்ஜ் பண்ணாமல் இருந்தாங்களா அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆஃபர் வரும், 3 மாதம் ரீசார்ஜ் பண்ணாமல் இருந்தாங்களா அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆஃபர் வரும், ரீசார்ஜ் முடியாமல் இருக்குதா அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆஃபர் வரும். ஸோ இந்தமாரி ஆஃபர் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறங்க, உங்கள் டாடா ப்ளே ஐடியை வந்து வாட்ஸ்அப் பண்ணுறங்க. உங்களுக்கு என்ன ஆஃபர் இருக்குது, வித் கேஷ் பேக்கோட நாங்கள் என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சென்ட் பண்ணிடுறேன். நீங்கள் அமௌண்ட் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த நிமிஷம் உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணுறோம். ஸோ டிவி ஆன் பண்ணி வச்சுருங்க. அமௌண்ட் சென்ட் பண்ணிங்கன்னா அடுத்த நிமிஷம் ரீசார்ஜ் பண்ணுறோம். வித் கேஷ் பேக்கோட நம்மக்கிட்ட பண்ணிக்கலாம். ஏன்னா எந்த ஆன்லைன்லேயும் உங்களால் கேஷ் பேக்கோடலாம் பண்ண முடியாது. அதில் என்ன ஆஃபர்னு சொல்லிட்டு கூட உங்களுக்கு காட்டாது. ஒன்று நீங்களாம் அமௌண்ட் என்ட்ரு பண்ணணும், இல்லை அதிலையும் டிஃபால்ட்டாக ஏதாச்சும் ஒரு அமௌண்ட்டு காட்டும், அந்த அமௌண்ட்டை தான் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்மக்கிட்ட அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கான கரெக்டான ஆஃபர் என்ன, வித் கேஷ் பேக்கோட நம்ம எவ்வளோக்கு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு பெஸ்ட்டான ஆஃபரே நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஹெச்டி அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் 320 பிளான் போயிடுங்க, அதுதான் பெஸ்ட்டு. ஏன் அப்படின்னா ஒரு சிலர் இன்னுமே கூட இந்த பிளான் எப்போயோ வந்துருச்சு, கிட்டத்தட்ட ஒரு 2-3 மந்த்துக்கு மேலே ஆகிடுச்சு. ஆனால் இப்போவும் ஒரு சிலர் வந்து இந்த பிளான், இந்த 9 ஹெச்டி பிளானை போட்டு ஜி தமிழ் ஹெச்டி, விஜய் டிவி ஹெச்டிலாம் ஆட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிலாம் ஆட் பண்ணிங்கன்னா சுத்த வேஸ்ட்டு. ஸோ அந்தமாரி ஆட் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா இந்த 9 ஹெச்டியில் நீங்கள் வெறும் 2 ஹெச்டி ஆட் பண்ணாலே அதுவே 300 ரூபா வந்துடும், ஓகேங்களா. 2 ஹெச்டி ஆட் பண்ணாலே. ஆனால் நீங்கள் இந்த 320 ரீசார்ஜ் பண்ண சொல்ல உங்களுக்கு கிட்டத்தட்ட 6 ஹெச்டி தமிழில் மட்டுமே சன் டிவி, கேடிவி, சன் மியூசிக், விஜய் டிவி, விஜய் சூப்பர் ஹெச்டி, கலர்ஸ் தமிழ் ஹெச்டி, ஜி தமிழ் ஹெச்டின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 7 ஹெச்டி வருது தமிழில் மட்டுமே. உங்களுக்கு ஹெச்டி தான் அதிகமாக தேவைப்படுது, நான் வச்சுருக்கிற பெரிய டிவி அப்படின்னா கண்ணை மூடிட்டு 320 பண்ணுறேங்க. 6 மந்த்லேயும் சேம் கான்செப்ட் தான். 1365, 1750. ஸோ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருதுன்னா கிட்டத்தட்ட ஒரு 400 ரூபா கிட்ட டிஃப்ரென்ஸ் வருது, ஓகேங்களா. 400 கொடுத்து நான் அதை ரீசார்ஜ் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தனித்தனியாக சேனல் ஆட் பண்ண சொல்ல அமௌண்ட் எங்கேயோ போயிடும். நீங்கள் ஜி தமிழ் ஹெச்டி தனியாக ஆட் பண்ணுறீங்க, விஜய் டிவி ஹெச்டி, விஜய் சூப்பர் ஹெச்டி, கலர்ஸ் தமிழ் ஹெச்டின்னு தனித்தனியாக ஆட் பண்ணுறீங்கன்னா அமௌண்ட் அது எங்கேயோ போயிடும், 2000 தாண்டி போகும். அதுக்கு பதில் 1750 பண்ணிட்டு நீங்கள் எல்லா ஹெச்டியும் பார்த்துக்கலாம், தமிழில் வர எல்லா ஹெச்டியும் பார்த்துக்கலாம். ஸோ பெஸ்ட் ஆப்ஷன். உங்களுக்கு ஹெச்டி சேனல்ஸ் தான் எனக்கு முக்கியம், என்னோடய டிவியும் பெரிய டிவி அப்படின்னா 320, 1750 பண்ணுறேங்க. இல்லைங்க எனக்கு ஹெச்டிலாம் முக்கியம் இல்லை, சும்மா பேசிக் சன் குரூப் ஹெச்டி மட்டும் வந்தாலே போதும் அப்படின்னா 250, 1365 பண்ணாலே போதுமானது.
ஸோ இது இல்லாமையும் ஆஃபர் பிளான்ஸ் இருக்குது. உங்கள் ஐடியா பொறுத்து ஆஃபரை வந்து மாறும். அதனால் உங்கள் ஐடியா சென்ட் பண்ணுங்கள், ஆஃபரை தெரிஞ்சுங்க, ரீசார்ஜ் எங்ககிட்ட ரீசார்ஜ் பண்ணிக்கங்க. ஸோ இந்த வீடியோ வந்து டாடா ப்ளே கஸ்டமர் யாரெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ண விட கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.